கோவை மாவட்டம் பெரிய தடாகம் பகுதியில் சுற்றித் திரிந்த விநாயகன் என்ற காட்டு யானையை வனத்துறையினர் இன்று அதிகாலை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த யானையை தொடர்ந்து ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் பிடித்திருக்கிறார்கள். எத்தனை நாட்களாக இந்த யானையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கோவை மாவட்டம் பெரிய தடாகம் மற்றும் வரப்பாளையம் ஆகிய பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாகவே விநாயகன் மற்றும் சின்னத்தம்பி என்ற இரு காட்டு யானைகள் தொடர்ச்சியாக இப்பகுதிகள் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தன. இந்நிலையில் இந்த இரண்டு காட்டு யானைகள் சமீப காலமாக விவசாய விளை நிலங்களுக்குள் புகுவதும் இருக்கக்கூடிய வீடுகளை சேதப்படுத்துவதும் என தொடர்ச்சியாக சேதப்படுத்தக்கூடிய சம்பவங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து விவசாயிகள் இந்த இரு காட்டு யானைகளையும் பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதை தொடர்ந்து இந்த இரு காட்டு யானைகளையும் பிடிக்க வனத்துறையினர் உத்தரவிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 5:30 மணி அளவில் விநாயகன் என்று அழைக்கக்கூடிய இந்த காட்டு யானைக்கு இன்று காலை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தினர். தொடர்ச்சியாக அந்த காட்டு யானையானது சிறிது தூரம் நடந்து தற்போது மலை அடிவாரத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த காட்டு யானையை தற்போது லாரியில் ஏற்றக்கூடிய முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அந்த மயக்க நிலையில் இருக்கக்கூடிய யானையினுடைய அருகில் செல்வதற்காக பாதை ஏற்படுத்தக்கூடிய பணியில் தற்போது பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் வனத்துறையினர் பாதையினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதை ஏற்படுத்தப்பட்ட பின்னர் லாரியின் மூலமாக இந்த காட்டு யானையினை ஏற்றி முதுமலை கொண்டு செல்வதற்கு வனத்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த தற்போது வனத்துறையிடம் பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த விநாயகன் என்ற இந்த யானையானது தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளை செய்து கொண்டே இருப்பதன் காரணமாக இந்த யானையை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காகவும் வனத்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்காக இந்த காட்டு யானைக்கு ரேடியோ காலர் பொருத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. கோவை மண்டல வன பாதுகாவலர் உறுதி செய்தார். இந்த காட்டு யானைக்கு இன்னும் சற்று நேரத்தில் ரேடியோ காலர் பொருத்தப்பட இருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து முதுமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு இன்று இரவுக்குள் இந்த காட்டு யானையை முதுமலை வனப்பகுதிக்குள் விடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தீபக் ஸ்ரீவத்சவா சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக மலையடிவாரத்தில் தற்போது சிக்கியிருக்கக்கூடிய இந்த காட்டு யானையுடைய எடையானது 4.5 டன் முதல் 5 டன் வரை எடை கொண்டதாக இருக்கும் எனவும் இதனுடைய வயது 35 வயது வரை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த காட்டு யானையானது வனத்துறை அதிகாரிகள் வசம் சிக்கியிருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்து 2 முறை இந்த காட்டு யானைக்கு தற்போது மயக்க மருந்தானது செலுத்தப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை முதுமலை கொண்டு செல்வதற்குள் அடுத்த ஒரு 2 முறையாவது மயக்க மருந்து செலுத்தப்பட வேண்டியிருக்கும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த காட்டு யானையானது லாரியில் ஏற்றப்பட்டு முதுமலைக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இதை தவிர்த்து மற்றொரு காட்டு யானையான சின்னத்தம்பி என்ற காட்டு யானையை பிடிப்பதற்கான நடவடிக்கையிலும் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்காக தனியாக ஒரு குழுவினர் அந்த சின்னத்தம்பி என்ற காட்டு யானையை தனியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்டு யானையை நாளை அல்லது நாளை மருத்துவத்துக்குள் பிடித்து அந்த காட்டு யானையையும் முதுமலை கொண்டு செல்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். நிச்சயம் குருசாமி, தற்போது கோவை மாவட்டம் பெரிய தடாகம் பகுதியில் பல ஆண்டுகளாக சுற்றித் திரிந்த விநாயகன் என்ற காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்திருக்கிறார்கள். அந்த யானையை முதுமலை காட்டுக்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. மற்றொரு யானையை பிடிப்பதற்கான முயற்சிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கள நிலவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமி தர கேட்டோம். கூடுதல் தகவலுக்கு மீண்டும் இடையலாம்.